This film is really special. லெஜெண்ட்ஸ்க்கு மொத்தம் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்ப Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Hi ma'am. Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். Thank you so much. And இன்னைக்கு இந்த நாள் இந்த மொமெண்ட் மைண்ட்ல என்ன இருக்குது? மொத்தம் மேஜிக்காக இருக்குது. ரொம்ப பிளாங்காக இருக்குது. ஸோ என்ன ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப பிளெஸ்டாக இருக்குது. எல்லாமே இருக்குது. கண்டிப்பா எல்லா மிக்ஸ்டு ஃபீலிங்ஸும் இருக்கும். பட் இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க? இந்த ஒரு டே இது இருந்தா ஃபுல்ஃபில் ஆயிடும் எனக்கு அப்படின்னா what is one moment that you waiting for today? நான் வெயிட் பண்ணுறது எல்லாரும் பார்க்கறதுக்கு, சேர்ந்து எல்லாரும் கூட சேர்ந்து பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். So okay, this film, how special it is? This film is really special. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் பார்க்கணும். எல்லா வெளிய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்க்கு மொத்தம் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும். ஒன் திங் நான் கற்றுக்கிட்டேன் இந்த ப்ராசஸில் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன். லால் சலாம் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஒரு பாடம் வாழ்க்கை முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம். லால் சலாம் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு ஆல்ரெடி மொத்தம் லைக் there is nothing. கண்டிப்பா. ஸோ ஒரு லைஃபே கற்றுக் கொடுத்துருச்சுன்னு சொல்லலாமா? சூப்பர் 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 மேம். ஸோ ஒன் ரஜினி சார் டைலாக், எனி ஒன். இப்போ லேட்டஸ்டா எனக்கு பிடிக்கிறது அர்த்தமைந்த ரஜா, அதுதான் பிடிக்கும். நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இந்த கார்டில் இருந்து ஒரு கார்டு, எனி ஒன் கார்டு. ஓகே, என்ன ரியாக்ஷன்? ஸ்மைல். ஓகே, ஸோ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பார்த்து சொல்லிடும் என் பண்ணிக்கலாம். அந்த டைலாக் சொல்லணும் சிரிச்சுட்டே. என்ன டைலாக்? அர்த்தமைந்த ரஜா. ஓகே நைஸ், தேங்க்யூ ஸோ மச். ரெண்டும் லால் சலாம் ரஜினி சார் படம் அது பண்றேன். எப்படி இருக்கு லால் சலாம் எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு கூப்பிடும் போது இந்த சேம் லைக் அந்த மேனேஜர் சார் வந்து சொல்லிட்டேன், வாழ்த்துக்கள் அனந்திகா. அந்த அந்த பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் ரஜினிகாந்த் சார் ஃபிலிம் தான். சாரை பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பிளெஸ்டா, ரொம்ப கிரேட்ஃபுல்லா எல்லாம் போகுது. சார் கூட பேசுனீங்களா? அவரு ஹவு ஸ்வீட் இஸ். அந்த ஷூட் நடக்கும்போது நான் திங்க் பண்ணிட்டேன், என்ன சார் கிட்ட நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம பார்த்து நம்ம பசங்க ஃபுல்லா மலையாளம் கற்று வச்சிருக்கானே, நான் தான் அதில் கொஞ்சம் வீக்கு, நீங்க மலையாளம் கலந்து அடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் விசாரிச்சு சார்கிட்ட எப்படி போய் பேசுவேன் நீ எனக்கு தெரியாது. ஆனால் சார் தான் ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டு சாங் எல்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப எல்லாமே ஷேரிங் தான், பாடி எல்லாமே மாதிரி தான். பட் ஆனால் ரொம்ப ஹாப்பினா ரொம்ப ஹாப்பி, அந்த வேர்ட்ஸ்ல முடியாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நம்ம ஹீரோ பத்தி சொல்லுங்க. ஹீரோ சார் விஷ்ணு சார் கூட எல்லாமே டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. ஸோ அதுவும் ஹெல்ப் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப
எல்லாமே இப்படி பண்ணு அப்படி பண்ணு எல்லாமே எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு பார்த்திங்க, நான் உங்ககிட்ட அதை கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பசங்க வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷ் இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் தப்பாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமாக இருக்கு. ஆனால் பொண்ணுங்க வேறு லாங்குவேஜ் தப்பாக பேசினா மட்டும் ஏன் அழகாக இருக்காது சொல்லுங்களேன், என்ன ரீசன் இருக்குது? பொண்ணுங்கள் ரொம்ப நல்லா நல்லா பியூட்டிஃபுல்லா பேசுறதுக்கு மேபி அதுக்கு தான் அது. இந்த குழந்தைங்களா ரைம்ஸ் வந்து சொல்லிட்டு போயம் மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிப்பாங்கல்ல, அது மாதிரி பண்ணாலும் க்யூட்டாக பண்ணுறீங்க. எனக்கு என்ன டவுட்னா, நான் அங்கே ஷூட்டில் பார்த்தேன் நீங்கள் தாவணிலாம் கட்டிட்டு ஒரு காலேஜ் பொண்ணு மாதிரி இருந்தீங்க. உள்ளே வந்தோன்னே என்ன நினச்சிட்டேன், சரி ஹீரோயினோட தங்கச்சி போல் இருக்கு நின்றுட்டு இருக்காங்க, எங்கே ஹீரோ இதான் ஹீரோயின் அப்படின்னாங்க. டக்குன்னு ஒரு குட்டியாக மாறிட்டீங்களே, என்ன சீக்ரெட் இது? நானும் அது ஃபர்ஸ்ட் நினைச்சேன். உங்களை ஐயோ நினைச்சீங்களா? எப்படி அந்த ஸ்க்ரீன்ல ரொம்ப கொஞ்சம் பிக்கா எப்படி எப்படி தெரிய போகிறோம் அதான் ஸ்க்ரீன்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் நினைக்கிறேன். உள்ள ஏதாவது பஞ்செல்லாம் வச்சு கட்டி அதுக்கு ட்ரை பண்ணல. ஃபைன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் தாவணி கட்டுறீங்களா? இல்லையா? உங்க ஊர்ல தாவணிலாம் கட்டுவீங்க? ஊர்ல தாவணி கட்ட மாட்டேன், ஆனா உங்க ஊர்ல பாவாடை சட்டை தான் போடுவீங்க இல்லையா? இங்க தமிழ் தான் தாவணி. எத்தனாவது முறை தாவணி கட்டுறீங்க? லால் சலாம் முன்னாடி தாவணி கட்டியிருக்கீங்களா? இல்ல 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 இதான் ஃபர்ஸ்ட் டைம் தாவணி. எப்படி இருந்துச்சு தாவணி எக்ஸ்பீரியன்ஸ்? தாவணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கட்டோனே தமிழ் பொண்ணா உணர்ந்துட்டீங்களா? ரொம்ப ஆசை. நான் அம்மாக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தாவணியில பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு ஆசை இருக்கு. அதுலயும் 90s அந்த பீரியாடிக் மூவி அப்படிங்கிறப்போ அது எப்படி இருந்தது? ஏன்னா ஏற்கனவே தமிழ்ல ரைடு பண்ணிருக்கீங்க. ரைட்ல வந்து நீங்க இப்ப இருக்கிற ஒரு தமிழ் பொண்ணா நடிச்சிருப்பீங்க. 90sல இருக்க ஒரு தமிழ் பொண்ணுங்கிறப்போ உங்களுக்கு இங்க தமிழ் சினிமால 90sல உள்ள ஹீரோயின் யாராவது இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. 90sக்கு தமிழ் படம்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா? நான் தமிழ் படம் பார்க்கும், ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் இவ்வளவு கஷ்டமா டஃப் கொஸ்டினா இருக்கு, சாய்ஸ்ல விட்டுறலாம். சரி, சினிமா வரணுங்கிறது யாரோட ஐடியா, யாரோட விஷ்? ஹெட்ல இந்த ஃபிலிம்க்கு வரணும்னா அந்த ஐடியாவே அப்புறம் என்ன வரணுங்கிற ஐடியா வச்சிருந்தீங்க? பட் ஆனா கொஞ்சம் 8th கிளாஸ்ல படிக்கும்போது எனக்கு ஒரே கால்ஸ் எல்லாமே வந்துச்சு. அடுத்து காலேஜ்லாம் போற ஐடியா உண்டா? காலேஜ் போற ஐடியா உண்டு, ஆனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. 12th எக்ஸாம் வரப்போதா? படிச்சீங்களா? இல்லையா. என்ன குரூப்? எம்பிபிசி. அப்படின்னா எம்பிபிசினா பயாலஜி, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. ரொம்ப கஷ்டமான குரூப்லங்க. எது பயாலஜி நல்லா, சுவாலஜி நல்லா படிப்பீங்களா, மேக்ஸ் நல்லா போடுவீங்களா? மேக்ஸ் நல்லா படிக்காது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா இருக்கும், மேக்ஸ் பயாலஜி கொஞ்சம் கஷ்டம். பாட்னி ஈஸி, சுவாலஜி தானே கஷ்டம்? இல்ல ரெண்டுமே கஷ்டமா? பாட்னி. செம்பருத்தி பூ இங்கிலீஷ்ல என்ன எப்படி பிடிக்கிறேன் மட்டும் பாரு. செம்பருத்தி பூ தெரியுமா? தெரியுமா? அதுக்கு என்ன பயாலஜிக்கல் நேம் சொல்லுங்க. ஐயோ பாருங்க, இதெல்லாம் பாருங்க, ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட், இதெல்லாம் நீங்க படிச்சே ஆகணும். ஏன்னா ஹைபிஸ்கஸ் தானா? ஹைபிஸ்கஸ்னா அந்த சரி விடுங்க. நான் வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நானும் 12ஆம் கிளாஸ் படிச்சேன், அதை வச்சு சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல. இப்போ உங்க வீட்டுல என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ஷூட் முடிச்சுட்டு வந்த நேரத்துல புத்தகத்தை எடுத்து போய் படி அதெல்லாம் சொல்றாங்களா? Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.